ஏழைகள் வாழ. ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சூரிய கிரேஷன். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஆமாங்க புது கண்டென்ட் தான். ஸோ பேனர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சவங்க நினைக்கிறேன், நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா நினைவு மண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, வெளியே வரும்போதே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தலைவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் அவங்க பையன் வந்து எலெக்ஷன் நின்று இப்போ தோத்துட்டார் எம்பி எலெக்ஷனில். நெக்ஸ்ட் எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன், அதுலேயாச்சும் அவர் ஜெயிக்க வைங்க. ஒரு நல்ல தலைவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் அவரோட நிறைய கவிதைகள் இருக்குது. என்னென்னா, பசியோடு இருக்கிற ஏழைங்க பட்டினியோடு படுக்கக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த மாதிரிலாம் இப்போ இருக்க தலைவர்கள் யாரும் சொல்கிறதில்ல. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு விஜயகாந்த் ஐயா நினைவு மண்டலத்தில் நம்ம மாலை போட்டு அவருக்கு ஒரு வேண்டுதல் நிறைவேற்றலாம். வாங்க. யோசிச்சு பாடுறான். பசி பட்டினா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? பைத்தியக்காரனாவே இருந்தாலும் 3 வேளையும் பசிக்குமேடா. யாரா அந்த பசிக்கு பதில் சொல்றது? குத்துப்பட்டவன் கூட வழியில தூங்கிடுவான். குறவைத்துக்கார பசியில தூங்க மாட்டான். அதனாலதான்டா செத்த பின்னாடியும் பசியோட போயிடக்கூடாதுதான் சுடுகாட்டுல வாய்க்கரசி போடுறான். நம்ம உள்ளே போகும்போதே கேப்டன் கோயில் நுழைவு வாயில்னு இருக்கு. இதை பார்த்தீங்கனாலே தெரியும், ஐயாவோட எண்ணற்ற பேனர்கள் இங்கே இருக்கு. அது மட்டும் இல்லாமல், நான் ஆட்சிக்கு வந்தால் என் மக்களை தட்டிலில் தாளாட்டுவேன். ஐயோ, இதை விட ஒரு தலைவனுக்கு என்னங்க வேணும்? ஒரு வேளையாக நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பார்த்தாச்சு. ஸோ என்ன சொல்கிறது, அவர் இருந்தால் நிறையா நல்லது பண்ணியிருப்பார். ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்களும் எல்லோரும் வந்து இங்கே பாருங்கள். வேறு மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடையாது. இங்கே பாருங்களேன், ஸோ அவர் மக்களுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு இந்த ஃபோட்டோ ஒன்று சொல்ல நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்களேன், மனுஷன் கண்ணீர் விட்டு அழுந்துருக்காருங்க மக்கள்கிட்ட. என்னை ஜெயிக்க வச்சா நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு. ஆனால் தமிழ்நாடும் முன்னேறின மாதிரி இல்லை. நீங்களே பாருங்கள், நீங்கள் பண்ண தப்பான விஷயங்கள் நீங்களே பாருங்கள். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன் இதுலேயே விஜயகாந்த் ஐயாவை பற்றி. நீங்களும் மறக்காமல் வந்து பாருங்கள். மறக்காமல் சூரிய கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஒரு 4 பேருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணால் தான் உங்கள் பக்கத்து வீட்டுக்கார் வந்து சென்னை வந்து பார்க்காம இருந்தால் இந்த வீடியோ பார்த்தாச்சு விஜயகாந்த் ஐயாவோட நினைவு மண்டபம் இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சுப்பார். ஸோ இதை விட என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும். பாய். ஸோ நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயாவோட அவரோட தலைமை அலுவலகம் தான் இது. உள்ளே வந்து நம்ம போயிட்டு நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு அப்படியே உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ நான் இப்போ உள்ளே தான் போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும், என்ட்ரன்ஸ் இது தான். உங்களுக்கு வாங்க அப்படியே நான் உள்ளே போய் காட்டுறேன். உள்ளே வந்து உறுப்பினர் கார்டு வாங்கி வச்சுங்க. நமக்கு பின்னாடி ஒரு கார் நின்று பார்த்தீங்களா? ஸோ இது வந்து கேப்டன் வந்து பிரச்சார வாகனமாக வந்து எம்ஜிஆர் கொடுத்துருக்காரு. ஸோ எவ்வளோ பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்த்துங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.